பிரைஸ் காட். சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு உண்மையை நமக்கு சொல்லுது. நம்ம வாழ்க்கை பாதை எப்போதும் தெளிவாக இருக்காது. சில நேரம் அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது, என்ன முடிவெடுக்கணும் இல்லை எந்த வழியில் போகணும்னு குழப்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. இருட்டான இடத்துல நடக்கும்போது கையில் இருக்கிற ஒரு சின்ன லைட் இருந்தால் நம்மளால் முழு பாதையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. ஆனால் அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லை எங்கே வைக்கணுங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய எதிர்காலம் முழுவதையும் ஒரே நாளில் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன எடுக்க வேண்டும், என்ன முடிவு எடுக்க வேண்டுங்கிற சரியான ஒரு அடியை நமக்கு அது காட்டுகிறது. இதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் ஆபிரகாம். தேவன் ஆபிரகாமிடம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு முழு பாதையும் முன்னுக்கே தெரியாது, எங்கே போகிறோம், அடுத்து என்ன நடக்கும், அப்படி எதுவுமே தெரியாமலேயே தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டார். அந்த வார்த்தைகள் ஆபிரகாமுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் இல்லை எல்லாம் தெளிவான பிறகுதான் நான் நடப்பேன் அப்படின்னு நம்ம காத்திருக்காம தேவன் காற்று அடுத்த அடியை நம்பிக்கையோடு எடுக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு வேலை விஷயமாக இருந்தாலும், குடும்ப முடிவாக இருக்கலாம், இல்லை எதிர்காலத்தை பற்றிய முடிவாக இருக்கலாம், முதல்ல தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டும், பிறகு நம்ம முடிவெடுக்க வேண்டும். மனிதர்களுடைய ஆலோசனை எல்லாம் மாறி போகும், ஆனால் நம்முடைய எண்ணங்கள் கூட மாறலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை சரியான பாதையில் நடத்தும். தேவனே, என் முழு பாதையும் எனக்கு தெரியல, ஆனால் அடுத்த அடி எங்கே வைக்கணுங்கிறத எனக்கு உங்கள் வார்த்தையால் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்ம கையில் இருக்கும் விளக்கு மட்டும் இல்லை, அது நம்ம வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்தும் வெளிச்சமாக காணப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.